ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை தாங்க செய்ய போகிறோங்க. அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம எந்த கப்பில் வந்து வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து பொரி எடுத்துக்க போகிறோம். அதனால் எந்த கப்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பு தான் எடுக்கணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க. அதுக்கு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறோங்க. இந்த பொரியை வந்து எப்படி வந்து நம்ம வாங்கினாலும் கொஞ்சம் நமுத்த மாதிரி தான் இருக்குங்க. அதனால் வந்து ஒரு வாணலியில் போட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக உருண்டை வருங்க, பதமே தவறாது. அதுக்காக தான் இப்போ வந்து அது கொஞ்சம் இங்கே கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது இல்லைங்களா, அதனால் பேக்கெட்டில் இருந்தால் கூட பொரி வந்து நமுத்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், நான் கையில் தொட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, நமுத்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம சூடு ஏற்றிக்கணும். இப்போ நசுங்கன்னா அது வந்து பொரியலைங்க. இன்னும் கொஞ்சம் சூடு ஆன உடனே நான் காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து கையில் பொறுக்கிற மாதிரி சூட்லேயும் இருக்கணுங்க, பொடியும் ஆகணுங்க. அந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து உருண்டை பிடிக்க போட்டுக்கிறோமோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு தாம்பாளம் கூட எடுத்துக்கலாங்க. பிளேட், அகலமான பிளேட்டு. உங்களுக்கு தேங்காய் வந்து பல்லாக வெட்டி இப்படி நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. தேங்காய் போடணுன்னா உங்கள் ஆப்ஷன் தான் அது. அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்ச 1 கப் வெல்லத்தை வந்துங்க 1/4 கப் அளவுக்கு அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணி நம்ம வந்து கலந்துட்டோங்க. நீங்கள் வந்து இந்த வெல்லத்தில் வந்து தூசு இல்லைங்க, அதனால் நான் வந்து அப்படியே பாகு காய்ச்சிக்கிறேன். உங்கள் வெல்லத்தில் தூசு இருந்ததுன்னா ஒரு தடவை வந்து வடிச்சிட்டு நீங்கள் பாகு பதம் வந்து வரத்துக்கு திரும்ப வச்சுக்கோங்க. வெல்லம் மெல்ட் ஆன உடனே இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கிறோங்க. நான் 3 ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு பதம் வந்து எப்படி வரும்னு சொல்லி செக் பண்ணி காட்டுறேங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆன உடனே பாருங்கள், இது வந்து வரல, நமக்கு உருட்டுறதுக்கே வரலைங்க. ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடியே. இப்போ நமக்கு உருட்டை வரலைங்களா, திரும்ப இப்போ விடுறோம் பாருங்கள், நமக்கு உருட்டை வருங்க. ஆனால் அது வந்து முறிஞ்சிரும் பாருங்கள், கட்டாகிருங்க. அதனால் இதுவும் நமக்கு பதம் இல்லைங்க, கட்டாகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் இதுவும் நமக்கு பதம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா ஆனால் உருட்டை வருது. கீழே போட்டால் பாருங்க, ஆனால் அப்படியே படுத்துரும். அதனால் இதுவும் நமக்கு பதம் இல்லைங்க. இன்னும் ஒரு 1 மினிட்டில் நமக்கு பதம் வந்து கிடச்சிருங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜ்லாம் வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போவும் வந்து உருட்டுறதுக்கு போடுறோங்க. நல்லா வந்து உருட்டி கிளேசிங்காக இருக்குமே தவிர்த்து, ஆனால் வந்து அது வந்து ஒழுகுற மாதிரி இருக்குங்க. அதனால் இதுவும் வந்து நமக்கு வந்து பதம் கிடையாதுங்க. இது வந்து கண்ணாடி பதம், தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டேஜ். இது பாருங்கள், திரும்ப தண்ணியில் போட்டோன்னா அப்படியே டொயின்னு படுத்துருச்சுங்க. அதனால் இதுவும் ஸ்டேஜ் கிடையாது. அடுத்து ஒரு 1 மினிட்லேயே நம்ம பதம் வந்து ரெடி ஆகிடுங்க. இது பாருங்கள், நான் உருட்டி காட்டுறேன் எப்படி வந்து நமக்கு சாலிடாக அப்படியே ஸ்டாண்டாக நிற்குங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான பதங்க. அந்த பதத்தில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட பொரி உருண்டை வந்து சூப்பராக நமக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பால் வந்து கீழே போட்டால் கூட சவுண்டாக விழுகுங்க. தண்ணியில் நான் பிளேட்டில் போடுற பாருங்கள் எப்படி சவுண்டாக வருதுங்க. அந்த தான் நமக்கு அந்த ஸ்டேஜுங்க, பாகு பதத்தோட கரெக்டான பக்குவம். இப்போ நான் கொஞ்சம் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கிட்டேங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேங்க. இது சின்ன ஸ்பூனாக இருக்கனால நான் 3 ஸ்பூன் போட்ட மாதிரி இருக்குது. 1 ஸ்பூன் போதுங்க மேக்ஸிமம். இப்போ நம்ம அந்த பொரியில் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை போட்டுக்கிறோம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, அதுக்காக தான் செய்கிறோம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா தேங்காய் போட வேண்டாங்க. இப்போ நம்ம பாகு எல்லாத்தையுமே வந்து பொரியில் வந்து கலந்து விட்டுட்டு சூடாக இருக்கிறப்பயே வந்து நம்ம கை பொறுக்கவே முடியாதுங்க. இருந்தாலும் வந்து அந்த நெய் தடவிட்டு இல்லை வந்து அரிசி மாவு தடவிட்டு நம்ம வந்து சூடு இருக்கப்பயே கொஞ்சம் பிடிச்சி வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து நமக்கு வந்து அதை ஷேப் பண்ணிக்கலாங்க. நல்லா கையில் நெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா கை வந்து சுட்டுரும். அதனால் இல்லை தண்ணி தொட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஆனால் தண்ணி தொட்டினோம்னா பொரி வந்து நமுத்த மாதிரி ஆகிடுங்க. உடனே வந்து 2-3 நாள்லாம் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியாதுங்க. இது மாதிரி நெய் தடவி வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி தட்டு கூட நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம், ஆனால் அது வந்து உடனே சாப்பிட்றணுங்க. இப்படி நெய் தடவி நம்ம பிடிக்கிறப்போ நமக்கு வந்து
2-3 நாள் கூட ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க, அது நமுத்தே போகாது. அதுக்காக தான் பாருங்கள், கை பொறுக்க முடியலனால நல்ல சூடில் இருக்குது. நீங்கள் வந்து பிடிக்கிறப்பயே வந்து 2 பேர் ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வச்சிட்டிங்கன்னா ஒருத்தர் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து உருண்டை பிடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேப்புக்கு மட்டும் கொண்டு வந்துடுங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு வந்து உருண்டை ஈஸியாக கிடச்சிருங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம பொரி உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அண்ணாமலையாருக்கு ரொம்ப பிடிச்ச பொரி உருண்டைங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. அதுதான் பொரியோட சீக்ரெட்டேங்க. இது மாதிரி பொரி உருண்டை வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு குடிக்கிறப்ப அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்குங்க, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஆனால் கலரிஸ் வந்து அதிகமாக சேரவே சேராதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.